பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, கர்த்தருடைய நாள். ஆலயத்துக்கு போனீங்களா? சர்ச்சுக்கு போயிட்டு வசனம் எல்லாம் கேட்டீங்களா? ஆண்டவர் இன்றைக்கி என்ன வார்த்தை கொண்டு பேசினார்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? போனோம், இதோ பேசினாங்க அப்படின்னு வரக்கூடாது. வசனத்தை கவனமாக கேட்கணும். என்ன ஆண்டவர் பேசினார் என்பதை இருதயத்தில் பதித்து கொள்ளணும். அதுதான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். சரியா? சரி, நாம் இந்த நாட்களில் வரங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். அப்படிதான் முக்கியமாக தீர்க்க தரிசன வரத்தை குறித்து கடந்த நாட்களிலே பல காரியத்தை பார்த்தோம். நேற்றைக்கு சில காரியத்தை சொன்ன கள்ள தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம்ன்ற பெயரில் என்னெல்லாம் தப்பு நடக்கிறது, கள்ள தீர்க்க தரிசனம் எப்படி வெளிப்படும் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் இந்த தீர்க்க தரிசன வரங்களை குறித்து சில தெளிவு அறிந்து கொள்ளணும். ஏன்னா கடைசி காலத்தில் இந்த வரம் தான் மேலோங்கி நிற்க போகிறாரு. அவர் தீர்க்க தரிசன அபிஷேகம் ஊற்றப்பட்டு எல்லாரும் இந்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறவர்களா எழும்புவார்கள். அது சாத்தானுக்கும் தெரியும். ஏன்னா ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறார்ல, அவனும் தீவிரமாய் கள்ள தீர்க்கதரிசிகளை எழுப்புவது, ஆண்டவர் எதுக்காக அந்த வரத்தை கொடுத்தால் அதை டைவர்ட் பண்ணுவதற்கான காரியத்தை செய்வது, இதெல்லாம் பிசாசை தீவிரமாய் செய்வான். இந்த நாட்களில் பாருங்க, இவருக்கு இந்த மாப்பிள்ளை, இவருக்கு இந்த பொண்ணு, அது தீர்க்கதரிசனம் சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டாரு, நானெல்லாம் இவரை தான் கட்டுவேன், அவளை தான் கட்டுவேன், அதனால் கர்த்தர் சொல்லிட்டார் தீர்க்கதரிசனமாக. யார் சொன்னான்னா அந்த தீர்க்கதரிசி சொன்னார். பாருங்கள், இதெல்லாம் ஆண்டவருடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வரும். திருமண காரியம் என்பது ரெண்டு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், ரெண்டு ஆட்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மாத்திரம் கிடையாது. அதனால் ஆண்டவர் அதில் ஞானமாக தான் செயல்படுவாரா இல்லாமல் சிலர் தீர்க்க தரிசனம்ன்ற பேரில் கண்டதையும் சொல்லி நிறைய பேருடைய மனதில் தவறானதை விதைத்து பிரச்சனை உண்டாக்கி விடுவார்கள். இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவ பிள்ளைகள் அந்த காரியத்தில் தவறுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி சில்லறத்தனமான காரியெல்லாம் அவர் பேச மாட்டார். அதனால் அது ஆலோசனை கொடுப்பார். ஆண்டவர் சில காரியத்தை உறுதிப்படுத்த ஆலோசனை கொடுக்க தேவன் அதில் சொல்லுவாரா இல்லாமல் அவருக்கு வேலையை அந்த மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு அந்த காரியங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவது அல்ல. பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்துவார், கைடன்ஸ் தருவார். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறத உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு வேளை கர்த்தர் பேசலாம், அவ்வளவுதான். அதனால் இந்த தீர்க்க தரிசனம்ன்ற பெயரில் தவறான காரியத்துக்கு இடம் கொடுத்துறாதபடி வேத வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து வாழ பழகி கொள்ள வேண்டியது அவசியம். இந்த தீர்க்க தரிசனத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியம் இருக்குது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். இந்த புரிந்து கொள்ளாமல் நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தில் நிறைய குழப்பம். என்னன்னு சொன்னால், நல்ல கவனிங்க, தீர்க்க தரிசனம் கர்த்தர் பேசுகிறார். தீர்க்க தரிசனம் வந்ததுன்னா கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார் அப்படின்னு இந்த வார்த்தை இருக்கும். அதுதான் கர்த்தர் பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தை. இப்போ ஒருத்தர் ஜெபிக்க வர்றாங்க எக்ஸாமுக்காக, நீங்கள் ஜெயம் பெறுவீங்க, தைரியமாக போய் எழுதுங்க, நான் ஜெபிச்சுக்கிறேன்னா அது தீர்க்க தரிசனம் கிடையாது. இல்லை, கர்த்தர் ஜெயம் தருவேன்னு சொல்லிட்டாரு அந்த ஊழியக்காரர் மூலமாக, அது விசுவாச வார்த்தை, ஃபெய்த் வேர்டு. அது விசுவாச வார்த்தை. அந்த தம்பி விசுவாசத்தோடு ஜெபிக்க வந்திருக்கிறான், கர்த்தர் ஜெயம் தருவார் தம்பி, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ போன்னு சொன்னால் அது தீர்க்க தரிசனம் கிடையாது, விசுவாச வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார் நீ ஜெயம் பெறுவா, நான் உனக்கு ஜெயம் தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறான்னு சொன்னாதான் தீர்க்க தரிசனம். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. நீ கிறிஸ்தவ சமுதாயத்தில் உள்ள குழப்பமே அதுதான். ஒரு விசுவாச வார்த்தை சொன்னால், கர்த்தர் சொன்னார் தீர்க்க தரிசனமா, என்ன சொன்னார் அவங்க சொன்னாங்களே, அது விசுவாச வார்த்தைங்க, அது தீர்க்க தரிசனம் கிடையாது. தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இருக்கும், அல்லது ஆவியானவர் சொல்லுகிறார், அதான் தீர்க்க தரிசன வார்த்தை. நீங்கள் போங்க, உங்களுக்கு ஜெயம் உண்டாகும், உங்கள் காரியம் வாய்க்கும், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், தைரியமாக போங்கன்னா அது விசுவாச வார்த்தை, அது தீர்க்க தரிசன வார்த்தை கிடையாது. நீங்கள் அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு ஜெபிச்சு அப்படி நடக்கும். அது நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார்னா அது தீர்க்க தரிசனம், அது நிறைவேறும். அதனால் நீங்கள் பயப்படாத, உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதாவது அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் தான் தீர்க்க தரிசனம். இல்லை, உங்கள் விருப்பம் நிறைவேற்றுவார், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் போங்கன்னா அது விசுவாச வார்த்தை. ரெண்டையும் போட்டு குழப்பி கொள்ளக்கூடாது. அதனால தான் நான் சில காரியம் சொல்லும்போது, இப்படிலாம் சொன்னாங்க, இப்படிலாம் ஜெபிச்சாங்க, என்ன நடந்துச்சு, அப்படி நடக்கலையே, என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. எல்லாம் அறகுறையாக கேட்டுட்டு அறகுறையாக எவனோ சொல்கிறான்னு பேசிவிட்டு, கர்த்தர் சொன்னார் தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை.
விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிறோம், இது நடக்கும் இப்படி நடக்கும் தேசத்தில் சொல்றது விசுவாச வார்த்தை. அது நடக்கும் செய்யலாம், நடக்காமலும் போகலாம். இதை நல்லா விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். சில காரியம் விசுவாசத்தோடு சொல்ற வார்த்தை உடனே நடக்கலாம், சில வருஷங்கள் கழித்து நடக்கலாம். அப்படியே தீர்க்க தரிசனம் கூட இந்த வருஷமே நடக்கும்னு சொன்னாரா? அதெல்லாம் கவனிக்கணும். நிறைய பேர் அதுக்கு குறை சொல்றதுக்காகவே என்ன அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க தீர்க்க சொன்னாங்க நடந்துட்டா அப்படின்னு கேள்வி எழுப்புவாங்க. நீங்கள் நல்ல வார்த்தையை கவனிக்கணும். கர்த்தர் சொன்னார்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அது இந்த வருஷத்துக்குள்ள நடக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டதா? இல்லை, நடக்கும்னு சொன்னால் 4 வருஷம் கழித்து நடக்கலாம், 8 வருஷம் கழித்து நடக்கலாம். நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் பைபிளில் இருக்கிறது ஆதாரத்தோட. சில தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு பல வருஷங்கள் ஆகி இருக்கிறது. கர்த்தர் சொன்னது உண்மைதான், அதை நிறைவேறுவதற்கு பல 100 ஆண்டுகள் கூட ஆகியிருக்கிறது. அதனால் இதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியாமல் சும்மா சொன்னாங்களே எங்கே நடந்துச்சு எங்கே கர்த்தர் சொன்னார்னு சொன்னாரா அப்படின்னா யோசிப்பாங்க. அது கூட சிலர் யோசிப்பதில்லை. ஏன்னா குறை சொல்லணுன்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல, அவங்க அதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க பேசுவாங்க. நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவ பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ளணும். இது தீர்க்க தரிசனமா விசுவாச வார்த்தையா? நம்மளை உற்சாகப்படுத்த ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, நம்ம விசுவாசித்து ஜெபிச்சு அப்படி நடக்கலாம், சில சமயம் நடக்காமல் போகலாம். தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் உரைக்கிறார் அப்படின்னு சொன்னாதான் தீர்க்க தரிசன வார்த்தை. அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். அடுத்தது, தீர்க்க தரிசனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி நடக்கும்னு கர்த்தர் சொல்லிட்டா அதை மாற்றுவதற்கும் தேவனுக்கு அதிகாரம் உண்டு. அது எதனால் மாறுகிறது பாருங்க. ஏசாயா 38 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா என்கிற தீர்க்கதரிசிகிட்ட கர்த்தர் பேசுகிறார். யாரை குறித்து என்றால் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு விட்டார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அவர் சொல்றார் பாருங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இதான் தீர்க்க தரிசனம். நீங்கள் பிழைக்க மாட்டீங்க, நீங்கள் மரிச்சு போவீங்க, பிழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர் சொல்கிறாங்க, ஆனாலும் நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவர் அற்புதம் செய்வார்ன்றது விசுவாச வார்த்தை. நீங்கள் பிழைக்க மாட்டீங்க, மரித்து போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதான் தீர்க்க தரிசனம். நல்ல வசனத்தை கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறான்னு சொன்னாதான் தீர்க்க தரிசனம். அது கர்த்தருடைய வார்த்தை. இப்போ என்ன நடக்குது பாருங்க. உடனே எசேக்கியா தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணுகிறார், கண்ணீரோட ஜெபிக்கிறார். ஜெபிச்ச உடனே 4 வசனம் பாருங்க. அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. என்ன சொல்ற? நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். பார்த்தீங்களா? அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீ செத்து போயிடுவ, வீட்டுக்காரை தான் ஒழுங்குபடுத்தேன்னு கர்த்தர் தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டாரு. இப்போ அந்த தீர்க்க தரிசனம் மாறுகிறது. நல்ல கவனிங்க. 1 வசனத்தில் தீர்க்க தரிசனம் இவர் இறந்துருவார், இறந்து போயிடுவப்ப வீட்டு காரியத்தெல்லாம் சரிப்படுத்திக்க, ஆண்டோடைய வேலை வந்து விட்டதுன்னு தீர்க்க தரிசனம். இப்போ ஆண்டு சொல்ல 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறேன். தீர்க்க தரிசனத்தில் மரித்து விடுவான்னு சொன்ன அதே ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை மாற்றுகிறார். அப்போ 2க்கும் இடையில ஏதோ நடந்திருக்குது. என்னன்னா, எசேக்கியா கண்ணீர் விட்டு அழுதார். அந்த கண்ணீரின் ஜபத்தை கேட்டு தேவன் அவர் மனதுருகி தீர்க்க தரிசனத்தை மாற்றுகிறார். நல்ல விளங்கி கொள்ள. அதனால தீர்க்க தரிசனம் மாறுவதற்கு வழி உண்டு. அது சம்பந்தப்பட்ட ஆளை பொறுத்தது. அவர் அழுது ஜெபிக்காம, சரி ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா எசேக்கியா அப்பவே மரித்திருப்பார். அவர் அழுது ஜெபித்ததுனால தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். அதே மாதிரி யோனா 3 அதிகாரம் 4 வசனத்தில் பாருங்க. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3 அதிகாரம் 4 வசனத்தில் நினிவே பட்டணத்துக்குள்ள யோனா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்ன தீர்க்கதரிசனம் தெரியுமா? இன்னும் 40 நாட்கள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு விடும், நினிவே அழிக்கப்பட்டு விடும். நினிவேனுடைய பாவம் பெருகினபடியினால் தேவன் நியாயத்தீர்ப்பு நினிவே பட்டணத்தின் மீது வெளிப்பட்டு ஆண்டவர் சொல்றாரு, அந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது, 40 நாட்கள் உண்டு, அவ்வளவுதான், அழிஞ்சிரும்னு சொல்லி தீர்க்க தரிசனம். நினிவே அழிஞ்சிரா? கர்த்தர் தீர்க்க தரிசனம் பேசினா இல்லை 40 நாள் தான் அழிஞ்சு போயிடும். நீ
அழியலை. ஏன் அழியலை? நினிவே மக்கள் மனம் திரும்பினாங்க. அப்போ சம்பந்தப்பட்டவர்கள் மனம் திரும்பினால் தீர்க்க தரிசனம் மாறும். இதையும் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். சம்பந்தப்பட்ட எசேக்கியா அவன் அழுது ஜெபித்த போது தீர்க்க தரிசனம் மாற்றப்படுகிறது. சம்பந்தப்பட்ட நினிவே மக்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி அழுது ஜெபித்து மனம் திரும்பினபடியினால் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் மாற்றப்பட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் எரேமியா 18ஆம் அதிகாரம். நீங்க இதெல்லாம் தெரிந்து கொள்ளாம தீர்க்க தரிசனம் அப்படி ஏன் இப்படி நடக்கலை இப்படி நடக்கலை, பைபிளை ஒழுங்கா தீர்க்க தரிசனத்தை முழுமையை அறிந்து கொள்ளணும். அதனால தான் நான் உங்களுக்கு இதை விளக்கி சொல்லுகிறேன். இந்த வரத்தை பெற்றவங்க, இந்த அழைப்பை பெற்றவங்களுக்கு வேதத்தில் தீர்க்க தரிசனத்தை பற்றி உள்ள முழு விவரங்கள் தெரியணும். அரைகுறையா தெரிந்து வைத்துக்கிட்டா உங்களால் பாதிப்பு உண்டாக்கிவிடும். அதனால தான் கவனமாக இருக்கணும். எரேமியா 18 அதிகாரம் எடுங்க, 7லேருந்து 9 வசனம் பாருங்க. எரேமியா 18 அதிகாரம் 7லேருந்து 9 வசனத்தை பாருங்க, கவனிங்க. 897 பக்கம் பழைய ஏற்பாட்டில், பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில், இது கர்த்தர் சொல்றார். தீர்க்க தரிசனமாக நான் சொல்லிட்டேன், ஒரு நாட்டை நான் அழிச்சிருவேன், பிடுங்கி போடுவேன்னு சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று கர்த்தர் சொல்றார். நல்லா அறிந்து கொள்ளுங்க, அவர் மாறாதவர் தான். ஆனால் நான் மாறும்போது அவர் மாறுவார், தேசம் மாறும்போது அவர் மாறுவார், மக்கள் மாறும்போது அவர் மாறுவார். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் பாருங்க. கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். உங்களுக்கு நன்மை நடக்கும், அற்புதம் நடக்கும், குழந்தை கிடைக்கும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு தீர்க்க தரிசனம் வந்திருக்கலாம். நீங்கள் ஒழுங்கா இல்லாட்டா அது நிறைவேறாது. அது ஆண்டவர் சொல்கிறார். தீர்க்க தரிசனம் வந்தது உண்மைதான், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் சரியான எந்த தீர்க்க தரிசனமும் கட்டளையை வைத்து தான் வரும். நீ இப்படி நடந்தால் உனக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாகும், நீ இப்படி உன்னை ஒப்பு கொடுத்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதனால் தேவ தீர்க்க தரிசனம் வெளிப்படும் போது நாம் என்ன செய்யணும் என்பதை கர்த்தர் உணர்த்துவார். அதற்கு கீழ்ப்படிந்தாதான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். பாருங்கள், 2017 நினைக்கிறேன், 2017 ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் சென்னையில் பிளஸட் சென்னை அந்த உபவாச ஜெபம் நடக்குது. அப்போ பிளஸட் சென்னை உபவாச ஜெபம் எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற சென்னையில். அப்போ தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவங்க வந்திருந்தாங்க. அந்த ஜெபத்தில் நான் பங்கு பெற்றுட்டு போகிறேன்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுனால நான் சொன்னேன், நீங்கள் ஏதாவது இந்த மக்களுக்கு சொல்லணுன்னா சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதனால சரி, அவங்க அன்றைக்கி பிரசங்கம் பண்ணலை, பங்கு பெற வந்தாங்க. நான் சொன்னேன் ஏதாவது இந்த மக்களுக்கு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னபோது அவங்க எளிமை நின்று சில காரியம் சுருக்கமாக ஒரு 10 நிமிஷத்தில் சில காரியம் பேசிட்டு ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இறங்கின உடனே தேவனுடைய தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டார். நல்ல கவனிங்க, 3 காரியம் சென்னையில் நடக்க போகிற 3 காரியம், 3 ஆபத்துகள் இந்த சென்னை பட்டணத்தை நோக்கி வருகிறது. நீங்கள் ஜெபிக்கணும்னு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசுகிறார். ஒன்று, இந்த இந்த பட்டணத்தின் மீது புயல், பயங்கரமான புயலின் தாக்கம், இயற்கையின் தாக்கம் வந்து ஒரு பேரழிவை உண்டாக்க போகிறது அப்படின்னு ஒன்று. 2வது, தீவிரவாதிகளினால் இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய அழிவு, நெருப்பும் அக்னியும் உண்டாகி ஒரு உயிர் சேதத்தை உண்டாக்கி இரத்த ஆறை உண்டாக்க போகிறது. 3வது, அரசியல் காரியம். அதனால நான் அதை இங்கே சொல்லலை, அது அரசியல் சம்பந்தப்பட்டது. அதனால உண்டாகிற சில பாதிப்புகள் இந்த பட்டணத்தில் வேதனை உண்டாக்க போகிறது. இந்த 3 காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தீர்க்க தரிசனம் 3 காரியம் தெளிவாக இந்த பட்டணத்தின் மேல் வரக்கூடிய 3 காரியம். நாங்கள் எல்லாரும் அதற்காக ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த ஆபத்து வராதபடி காத்துக்கொள்ள, இந்த தீவனை வராதபடி காத்துக்கொள்ளுன்னு சொல்லி எல்லாரும் இந்த நாளிலே சென்னை பட்டணத்திற்காக ஜெபம் செய்கிறாங்க. கூடி இந்த அத்தனை பேரும் திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதன்படி என்ன நடந்தது? அதே வருஷத்தில் புயல் வந்தது. சென்னையை புயல் வந்து தாக்கினார். ஆனால் உயிர் சேதம், உயிர் சேதம் கூட இல்லை. மரங்கள் நிறைய சேதமடைந்தது, பொருள் சேதமும் அதிகம் இல்லை. அந்த ஜெபத்தின் விளைவாய் புயல் வந்தது. அது வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல.
நான் அந்த நாளில் சென்னையில் தான் இருக்கிறோம். நாங்கள் சென்னையில் தான் இருக்க. இந்த புயல் கடந்து போனதே மாடியிலிருந்து கவனித்து கொண்டு இருந்தோம். இந்த காற்று வீசுகிற அதே சமயத்தில் மரங்கள் நிறைய சாய்ந்து போனது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேறு பொருள் சேதம், உயிர் சேதம் உண்டாகவே இல்லை. காரணம் என்ன? தேவ பிள்ளைகள் ஜெபித்ததுனால, அந்த தீர்க்க தரிசனத்தை வைத்து ஜெபித்ததுனால மரணம் தடுக்கப்பட்டது. அந்த மாதிரி பாதிப்புகள் தடுக்கப்பட்டது, மட்டுப்படுத்தப்பட்டது. அதான் தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு காரியம். நம்ம ஜெபிக்கும். ரெண்டாவது, அந்த சில நாட்களில் சென்னைக்குள்ளே பதுங்கி இருந்த தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டாங்க, கண்டுபிடிச்சாங்க. அவனுடைய திட்டங்கள் ஒன்று நிறைவேறாதபடி கர்த்தர் தடுக்கும்படி எல்லா தீவிரவாதிகளை கண்டுபிடிக்க தேவன் நம்முடைய காவல்துறையை பயன்படுத்தினார். இது ஜெபத்தினால் நடந்த காரியம். அந்த ஆபத்தும் தவிர்க்கப்பட்டது. அந்த அரசியலை குறித்த காரியமும் நடக்காதபடி ஒரு ஆச்சரியமாய் இந்த காரியம் கடந்து போனது. இந்த 3 காரியமும் நிறைவேறினது. அன்றைக்கு அந்த ஜெபத்தில் பங்கு பெற்றவர்களுக்கு அதை குறித்து நன்றாக தெரியும். அப்போ தீர்க்க தரிசனம் அறிவிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை வைத்து, நம்முடைய அர்ப்பணிப்பை வைத்து தான் அதனுடைய நிறைவேறுதலும் நிறைவேறாமையும் காணப்படும். அதனால தான் தீர்க்க தரிசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். தானியேல் 9:2 அந்த பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரேல் மக்கள் 70 வருஷம் பாபிலோன் தேசத்தில் அடிமையா இருப்பாங்க, அதன் பிறகு திரும்பி வருவாங்கன்னு தீர்க்க தரிசனம். இப்போ 70 வருஷம் கடந்து விட்டது, நிறைவேறல தீர்க்க தரிசனம். தானியேல் அந்த தீர்க்க தரிசனத்தை அறிந்த உடனே அவர் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஜெபித்ததன் விளைவாகத்தான் கோரேசுடைய உள்ளத்தை ஆண்டவர் தூண்டி எழுப்பி அவர்கள் திரும்பி வருவதற்கான வழி திறக்கப்படுகிறது. அதனால ஒரு தீர்க்க தரிசனம் வந்துவிட்டால் நீங்க ஜெபிக்காம அதனுடைய காரியம் நிறைவேறுவதை பார்க்க முடியாது. அதனால ஜெபம் முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளணும். சும்மா தீர்க்க தரிசனம் வந்துட்டு சிலர் சொல்லுவாங்க, இந்த ஊழியக்காரமெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, ஒன்றும் நடக்காது. அது நடக்கணுமானா நீங்க ஜெபிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் அது நிறைவேறும். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டாரு. அதுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன், உபவாசம் பண்ணேன், அதுக்காக ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் செய்ததுனால அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறேன். ஒண்ணுமே செய்யாம படுத்து தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டு கர்த்தர் சொன்னாரு நிறைவேறும்னா நிறைவேறாது. உங்களை ஒப்பு கொடுக்கணும், நீங்க ஜெபிக்கணும், அதுல கவனம் செலுத்தணும். அதனால தான் இந்த தீர்க்க தரிசனம் என்ற வரம் கிருபைகளை பெற்றுக்கொள்றவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதிகமா தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். பைபிள் வசனத்துல தேறினவங்களா இருக்கணும். இந்த தீர்க்க தரிசனம் எப்படி செயல்படும் என்பதை கவனமா இருக்கணும். அதுல இன்னொரு காரியம் பாருங்க, நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தீர்க்க தரிசனத்தினால் தேவன் நம்மை சோதிப்பார். ஒரு வசனம் பாருங்க, உபாகமம் 13 எடுங்க. உபாகமம் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். உபாகமம் 13 1-3 வசனம் பாருங்க. உபாகமம் 13 வசனத்தை நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் 241 பக்கம் பாருங்களா. உபாகமம் 13 நான் வாசிக்கிற 1-3 வசனம் நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரன் ஆகிலும் எழும்பி, சொப்பனம் கண்டு தீர்க்க தரிசனம் சொல்றவங்க, தரிசனம் கண்டு தீர்க்க தரிசனம் சொல்றவங்க ஒரு தீர்க்கதரிசி, நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், நல்ல கவனிங்க, கர்த்தர் எச்சரிப்பா சொல்ற காரியம் இல்லை. அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சே, அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சுல்ல. அவர் சொன்ன மாதிரி அற்புதம் நடந்தாலும் அடையாளம் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. வசனத்துக்கு மாறா, பைபிளுக்கு மாறான வழி நடத்துதலை சொல்லி அவன் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அப்படியே நடந்தாலும் அதை கவனிக்காதங்க, கேளாதருங்கள்னு வசனம் எச்சரிக்கிறாரு. ஏன் என்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகளை அனுப்பி கர்த்தர் உங்களை சோதிச்சு பார்ப்பாராம். நீ என் வார்த்தைக்கு செவி கொடுக்கறியா, இந்த மாதிரி தவறான காரியத்துக்கு செவி கொடுக்கறியான்னு கர்த்தர் சோதிச்சு பார்ப்பாராம். அதனால தீர்க்கதரிசின்னு அவங்க சொன்னாலும் அந்த அடையாளமே நடந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி அற்புதம் நடந்தாலும் நீ அதை நம்ப, அவங்க பின்னால போகாத அப்படின்னு கர்த்தர் ஏச்சு. அப்போ எவ்வளோ கவனமா இருக்கணும். கடைசி காலம் சொன்ன மாதிரி நடந்துச்சுங்க, அற்புதம் நடந்துச்சுங்க, அடையாளம் நடந்துச்சுங்க. அவர் வசனத்தின்படி இருக்கிறாரா, வசனத்தின்படி வாழ்க்கை இருக்குதா, வசனத்தின்படி சொல்றாரா, நீங்க கவனிக்கணும்.
பாருங்க, நான் வந்து தேவனுடைய வீடு கட்டணும் முதல்ல பிரதர் டிஜிஎஸ் தினகரன் தான் வந்து அது திறந்து வச்சாங்க. தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட். 3000 பேர் இருந்து ஜெபிக்கிற மாதிரி அதுக்கு தான் முதல்ல திறப்பினுவா ஜெபலாம் நடந்தது. அது கட்ட ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் சொன்னார், இது நீ சபையாக மாற்றக்கூடாது, இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தக்கூடாது, நீ வந்து இங்கே வந்து நம்ம சபைக்குரிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, நீ ஒரு சுவிசேஷகன், ஜெபந்தான் இருக்கணும், எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும், மிஷினரிகளை அனுப்பணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், இதான் உன்னுடைய வேலையாக இருக்கணும், சபை ஆரம்பிக்கக்கூடாது. இதை சபையாக நீ மாற்றினா என் கரம் உன்னை விட்டு விலகும் என்று ஆண்டவர் சொல்லிட்டா. அதான் தெய்வ சித்தம். நான் அதை எழுதி வைத்து கொண்டேன். ஆண்டவர் சொன்னார், சிலர் வந்து உன்னை சபையாக மாற்ற சொல்லுவாங்க, நீ இடம் கொடுக்கும். அப்போ சில ஊழியர்களே அது பிரதிஷ்டை பண்ண உடனே சில ஊழியர்களே வந்து சொன்னாங்க, இந்த சபையாக மாற்றி இவ்வளோ பேர் வர்றாங்களே, ஞானஸ்தானம் கொடுங்க, சர்ச்சாரான ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், அப்படி கிடையாது, கர்த்தர் என்று சொன்னது இங்கே ஆராதனைலாம் ஆரம்பிக்கக்கூடாது, இது வந்து சர்ச் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி. இல்லை அப்போ சொல்லியிருப்பார், இப்போ கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், என் கர்த்தர் அப்படி மாற்றுகிறவர் அல்ல, அவர் சொன்னபடி தான் செய்வேன். அதனால் எங்கூட அன்பாக இருந்த சிலர் வேலைக்கு போயிட்டாங்க, ஊழியத்தை விட்டு போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய சித்தத்தில் நிற்பேன்னு நின்றேன். அது ஆரம்பத்தில் அது நடந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு அது மிஷினரி அனுப்புகிறோம், கிராம ஊழியம் செய்கிறோம், அது கர்த்தர் சொன்னதை செய்கிறோம். 20 வருஷம் கழிச்சு நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு தேவ மனிதர் என்னை பார்க்க வந்தாங்க. அவன் வந்து ரொம்ப ஐயா தோத்திரையா வாங்கின, அவர் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நான் ரொம்ப மதிக்கிற நேசிக்கிற தேவ மனிதர். அவங்க வந்தபோது என்ன விஷயம், இல்லை கர்த்தர் சில காரியம் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், அதான் வந்தேன். அப்படியா, சொல்லுங்கய்யான்னு கேட்டேன். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இப்படி உபாசம் இதெல்லாம் நடத்தி எல்லாம் செஞ்சீங்க, இனிமேல் வந்து கர்த்தர் உங்கள் மூலமாக சபை ஆரம்பிப்பார். நல்லா கவனிங்க, ஊழியம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20-25 வருஷம் கழித்து இந்த ஊழியம் நடந்து கொண்டு நான் மதிக்கிற, நான் நேசிக்கிற, நான் மறுக்க முடியாதபடி எனக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தெய்வ மனிதர் வந்து சொல்கிறாங்க, இனிமேல் உங்கள் மூலமாக சபை ஆரம்பிப்பார், நீங்கள் இதை சபையாக மாற்றுவீங்க, நிறைய சபையை நீங்கள் ஸ்தாபிப்பீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு வர நான் வந்து ஏவப்பட்டு அதை வந்து சொல்லிட்டு போக வந்தேன். கர்த்தர் வெளிப்படுத்தினா நம்ம சொல்ல, இப்போ சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுறது. அவர் நல்ல தெய்வம், அவருடைய குறையே கிடையாது, அவர் சுயநலமாக வந்து சொல்லலை, கர்த்தர் எனக்கு சொன்னார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி யோசித்து பாருங்கள், எப்படி தீர்மானம் எடுக்கிறாரு. நான் சொன்னேன், ஐயா ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் சொன்னால் அதன்படி நான் செய்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, வேறு ஒன்றும் நான் அவன்கிட்ட பேசலை, அவ்வளோதான். சரின்னு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட போனேன். எந்த தீர்க்க தரிசனத்தையும் இங்கே கர்த்தர்கிட்ட கொண்டு போய் வச்சு ஜெபிக்க பழகணும். நீங்கள் அவரை நல்லா நான் மதிக்கிற நேசிக்கிற தேவ மனிதர், அவ்வளோ நான் கனப்படுத்துகிற மனிதர் தான். நான் தேவ சமூகத்தில் போன, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க சர்ச் ஆக்கக்கூடாது, நான் இந்த ஊழியந்தான் உனக்கு தந்திருக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ நான் நேசிக்கிற மதிக்கிற உங்கள் ஊழியக்காரர், ஏன்னா அவர் மேலே வேறு எந்த குறையும் என்னால் கண்டுபிடிக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வ மனிதர், நீங்கள் சொன்னீங்கன்னு வந்து சொல்கிறாங்க, இதை சபையாக நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை தான் நான் செய்வேன், நீங்கள் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க, அதை விட்டு மாற மாட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொன்னார், தெளிவாக என்னோட பேசினார், நான் உனக்கு சொன்ன காரியத்தில் நீ இப்பவும் நிலை நிற்கிறாயா என்பதை சோதிக்கும்படிக்கு நான் அனுப்பினேன். நான் உன்னை சோதித்து பார்க்கும்படிக்கு அனுப்பினேன். என் சொல்லுக்குபடி நீ நடக்கிறியா, இப்போ உள்ளத்தில் அந்த மாதிரி ஆசை வந்து வழி திரும்புறியா, நீ உன்னை சோதித்தறிவதற்கு நான் அனுப்பினேன், நீ அதில் உறுதியாக இருந்தாய். கர்த்தர் தெளிவாக பேசினார். அதனால் அந்த தேவ மனிதரை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமே கிடையாது, அவங்கள நான் குறையாவும் நினைக்கல. கர்த்தர் தான் அவங்கள அனுப்பினார் என்னை சோதிக்க முடியும், நான் தேவ சித்தத்துக்குள்ளே நிற்கிறேனா அல்லது தீர்க்க தரிசனம்ன்ற பேரில் தேவ சித்தத்துக்கு மாறான காரியத்துக்குள்ளே நுழைகிறேனா பார்ப்பதற்கு தேவன் சோதித்தறிவார். அதனால் யார் மூலமாக என்ன தீர்க்க தரிசனம் வந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் வைத்து கர்த்தர் என்ன சொல்கிறான்னு கேட்டு அதில் உறுதியாக நின்னாதான் கர்த்தர் உங்களை நடத்துவார். அதனால் இந்த மாதிரி சோதனை ஆண்டவர் சோதிப்பாராம் வசனத்தில். அது அற்புதம் நடந்தாலும் அடையாளமே நடந்தாலும் அந்த தீர்க்க சொன்னதை நம்பாத அப்படின்னு. சில சமயம் பிசாசு கூட தீர்க்கதரிசிகளை அனுப்புவான், அடையாளத்தை காண்பிப்பான், அற்புதத்தை காண்பிப்பான். அப்படியே நடந்துச்சே, நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே நடந்துச்சு, சொன்ன மாதிரி நடந்துச்சு, அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. பிசாசுக்கு கடந்த காலம் தெரியும், என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொன்னாங்கன்னா பிசாசுக்கு நடந்ததெல்லாம் தெரியும்.
உங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் பிசாசு கவனித்து கொண்டிருக்கிறான். அவன் உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை சொன்னால் அது அதிசயமே கிடையாது, அறிந்து கொள்ளுங்க. ஆனால் எதிர்காலத்து குறித்து அவன் கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் அவன் கற்பனையாக சில காரியத்தை சொல்லுவான். ஒரு 10 சொன்னால் 1 2 நடந்தவுடனே நீங்கள் சொன்னது நடந்துட்டேன்னு நினைப்பீங்க. 10 சொல்லியிருப்பான், 2 நடந்துரும். இதை வச்சு தான் அந்த குறி சொல்லுகிற ஆவிகள், குறி சொல்லுகிற மனிதர்கள் இந்த மாதிரி காரியங்களை செய்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அது கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளும் இருக்கிறது. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் தான் அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளும் முன்னால முதல்ல இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்த முழு காரியத்தை தெளிவாக நம்ம அறிந்து கொள்ளணும். என் ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்படி எனக்கு கட்டளையிட்டார். அதனால தான் அதை குறித்து நான் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல விரும்பணும். 1 கொரிந்தியர் 14:1 ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று 5ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 14:5 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14:39 தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் என்று வசனம் சொல்லுது. 2வது விசுவாசிக்கணும். எனக்கு ஆண்டவர் தருவார், எனக்கு இந்த வரம் தருவார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் தருவார் என்று விசுவாசிக்கணும். அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்தாவினர் ஊற்றப்படும் போது குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. அது நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கும் அந்த வரம், உங்களுக்காகவும் இந்த வாக்கு தத்துவம் நீங்க விசுவாசிக்கணும். 3வது அதை அறிந்து கொள்ளணும். 1 கொரிந்தியர் 12:1 வரங்களை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். அதில் 2 பேதுரு 1 வசனம் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். தீர்க்க தரிசனம் சொல்றவங்க பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசுவாங்க. உங்களுக்குள்ள இந்த ஏவுதல் வரும். நீங்க ஆவில நிரப்பப்படும் போது அந்த வசனம் தீர்க்க தரிசன வார்த்தை ஏவுதலா வரும். அதை தைரியமா நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தை வெளிப்படும். ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை வரும், நீங்க பயந்துகிட்டே இருப்பீங்க, இதுக்கு மேல என்ன சொல்றது? அதை சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஒரு மடையிலிருந்து தண்ணீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து வருவதை போல கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். ஏவப்பட்டு பேசுவது, உங்களுக்கு இந்த ஏவுதலை கொடுத்து அவர் பேசுவார். அதனால சில தரிசனம் கண்டு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. ஜெபிக்கும் தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்து இப்படி காமிக்கிறார், இது நடக்க போகிறது. அதுவும் தீர்க்க தரிசன வரம் தான். அதனால ஏவப்பட்டு பேசுறது ஒன்று, தரிசனம் கண்டு சொல்லுவது ஒன்று. 2மே தீர்க்க தரிசன வரம். இப்ப நீங்க பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? தாகத்தோடு கேட்டா பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுமின இல்லைங்க, எல்லாம் எழுமின இல்லைங்க. குட்டி பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாருமே ஆண்டவரே எனக்கு இந்த வரம் வேணும், தீர்க்க தரிசன வரம் வேணும். ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். முதல்ல நீங்க விரும்பணும், இந்த வரம் எனக்கு வேணும், தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம் எனக்கு வேணும், ஆண்டவரை என்ன பயன்படுத்தணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதிகமாய் விரும்பணும், தாகத்தோட விரும்பணும். இந்த வரம் எனக்கு வேணும் ஆண்டவரை. நாடுங்கள், அதை அப்படியே தாகத்தோட நாடணும். இந்த வரத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி விசுவாசிங்க. எனக்கும் ஆண்டவர் தருவார். இல்லை எனக்கெல்லாம் தரமாட்டார் அப்படி சொல்லாதங்க. எனக்கு தருவார், எனக்கு இந்த தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் தருவார். நீ விசுவாசிங்க, நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. சரியா? அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஆவியினால நிரப்பப்பட்ட உடனே உள்ளத்துல ஏவப்பட்ட அந்த வார்த்தை வெளிவரும். சிலருக்கு தரிசனத்துல பார்த்து அந்த தீர்க்க தரிசனமா நீங்க சொல்லுவீங்க. அந்த அனுபவங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அப்போஸ்தலர் 2:17 வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். தரிசனம் கண்டு சொல்றது தீர்க்க தரிசன ஒரு வரம் தான். இப்ப